உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. இந்த 15 மாத காலம்ங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப எளிதான காலம் கிடையாது. ரொம்ப கடினமான காலம், ஒரு தனிமையான, ஒரு துயரமான காலம். அப்படி இருந்தாலும் பாஜகவோடு எந்த விதமான சமரசம் செய்து கொள்வதில்லை, அவர்களுடைய அராஜகத்திற்கு அடிபணிவதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அசைக்க முடியாத மன உறுதியோடு போராடி அவர் இந்த வெற்றியை இன்று பெற்றிருக்கிறார். அதற்காக அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து ஒரு அராஜகமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பு முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சியின் தலைவர்கள் பலரும் இதே போல அராஜகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் அனைவருமே இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடுதலையின் போதும் அமலாக்கத்துறைக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. குறிப்பாக PMLA சட்டம், செந்தில் பாலாஜி அவர்கள்